இங்க நம்ம கீதாவும் அவங்க அப்பா சொல்ற மாதிரி நல்லா ட்ரெயின் பண்ணி நேஷனல் லெவல்ல ஜெயிச்சிடுறா. எந்த ஊர் மக்கள் இந்த பொண்ணை கேவலமா பார்த்து சிரிச்சாங்களோ அந்த மக்களே இந்த பொண்ணை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இத பாக்குற கீதாவோட அப்பாவும் நீ நேஷனல் லெவல்ல ஜெயிச்சதுன்னா பெரிய விஷயம் இல்ல, இந்த நாட்டுக்காக நீ எப்ப ஜெயிக்கிறியோ அப்பதான் அப்பாவோட ஆசை நிறைவேறும்னு சொல்றாரு. நம்ம கீதாவும் நெக்ஸ்ட் லெவல் ட்ரைனிங்காக பஞ்சாபுக்கு போறா. ஆனா அங்க குடுக்கிற ட்ரைனிங் எல்லாமே இவங்க அப்பா குடுக்கிற மாதிரி இல்லாம ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. அதனால கீதாவும் கரெக்டா டயட்னா ஃபாலோ பண்ணாம அவங்க கோச் சொல்ற மாதிரி ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இது மட்டும் இல்லாம பாக்குறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்குமேனு முடியினா வளர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததும் அவங்க தங்கச்சிக்கு அப்பா சொல்லி கொடுத்த மெத்தட் நான் பழைய காலத்து மெத்தட் இப்ப எங்க கோச் சொல்லி கொடுத்திருக்காரு, அது மாதிரி நான் உனக்கு சொல்லி தரேன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம கீதாவோட அப்பா நான் ஒரு லாக் போட்டு காட்டுறேன், இந்த லாக்ல இருந்து நீ தப்பிச்சிருன்னு சொல்றாரு. இந்த பொண்ணு எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறா, ஆனா இந்த பொண்ணால முடியல. அதனால இவளை தூக்கி கீழே போட்டுறாரு. இதனால நம்ம கீதாக்கு ரொம்ப கோவம் நம்ம ரெண்டு பேருமே மேட்ச் போட்டுக்கலான்னு ரெண்டு பேருக்குமே சண்டை வர ஆரம்பிக்குது. நம்ம கீதாவோட அப்பாக்கு ரொம்ப வயசானனால அவரால் நின்னு சண்டை போட முடியாம நம்ம கீதா கிட்ட தோத்துறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 4ன்னு போட்டு போங்க.